Hi friends, praise Lord. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே friends, இன்னைக்கு ஆரோக்கியமான சட்டங்கள் ஆறாவது சட்டத்தை பார்க்க போறோம் friends. ஆறாவது சட்டம் என்னன்னா எதிர்காலத்தை குறித்து பயப்படக்கூடாது. ஓகே friends, எதிர்காலத்தை குறித்து பயப்படக்கூடாது. எப்படி போல friends, ஒரு சின்ன பாட்டு, ஒரு சின்ன வசனம், ஒரு சின்ன கதை பார்க்க போறோம் friends. ஓகே வாங்க. ஃபர்ஸ்ட் அப்போ நம்ம ஒரு சின்ன பாட்டு பாடலாம் friends. வாங்க. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடாம். எத்தனை புகழ், ஏமாற்றம் தோல்விகள், எத்தனை புகழ், ஏமாற்றம் தோல்விகள். கர்த்தரோ மாற்றுவார், கர்த்தரோ மாற்றுவார். கரம் நீட்டி தேற்றுவார், தம் கரம் நீட்டி தேற்றுவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன வசனம் பார்க்கலாம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனத்துல இப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் சொல்லிட்டு 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனத்துல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்பயும் போல ஒரு சின்ன குட்டி கதை பார்க்க போறோம். யோசேப் பத்தி நமக்கு எல்லாரும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். யோசேப் பார்த்தீங்கன்னா அவன் சின்ன வயசுல இருந்து என்ன பண்றான், அப்பாவுக்கு அவருடைய அப்பாவுக்கு யாக்கோபுக்கு பிரியமா வாயிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அவங்க கூட பிறந்த அண்ணன் தம்பிலாம் சேர்ந்து அவன் மேல பொறாமை கொண்டு அவனை கொன்று போடலாம் சொல்லிட்டு அவன் சொந்த அண்ணன் தம்பிகளே அவனை வந்து என்ன பண்ண ஃப்ரெண்ட்ஸ், அவனை ஒரு குழியில தூக்கி போட்டு அதுக்கப்புறம் அவனை ஒரு அடிமையாக வித்து போறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடிமையாக வித்து போட்டவனே அவன் என்ன பண்ண, ஒரு அடிமையா வந்து எகிப்து தேசத்துக்கு போறான் ஃப்ரெண்ட்ஸ். எகிப்து தேசம் போனோடனே அங்க வந்து ஒரு அதிகாரி வீட்டுல ஒரு சின்ன வேலை கொடுக்குறாங்க. அந்த வேலையில அவர் உண்மையா இருக்க பொறுத்து அந்த அதிகாரி என்ன பண்றாரு, போர்த்திபான்னு ஒரு அதிகாரி என்ன பண்றாரு, அந்த அவருடைய எல்லா அவரு சொத்துக்கள் எல்லா உடம்பின் மேல அவர் என்ன பண்றாரு, யோசேப்பை ஒரு தலைவனாக அவர் வச்சிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அந்த நேரத்துல அந்த அதிகாரியுடைய மனைவி யோசேப்பை தவறா பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அவன் முயற்சிக்கும் போது யோசேப் என்ன பண்ற ஃப்ரெண்ட்ஸ், அவரு அந்த தப்புக்கு அவரு இணங்கி போகாம, அவர் ஒத்து போகாம அவர் என்ன பண்றாரு, அதை விட்டுட்டு அந்த தப்பு செய்யாம அவர் விட்டுட்டு ஓடி போறாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அந்த நேரத்துல அந்த போர்த்திபாளுடைய மனைவி என்ன பண்றாங்க, அவங்க அந்த அதிகாரி வந்தவொடனே உங்க இந்த பையன் நான் தப்பு நடக்க பையன் சொல்லி இல்லாத பொருளாதாரம் போய் சொல்லி அவன் மேல போய் சொல்லி அவனை தூக்கி என்ன பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவனை தூக்கி ஜெயில போட்டுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜெயில போட்டோன்னு அங்க பல உபத்திரங்கள் அனுபவிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு 2 பேர் ஜெயில இருக்கும்போது 2 பேர் எதிர்காலத்தை குறித்து அவரு யோசேப் சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ், எதிர்காலத்துல நீங்க நல்லா இருப்பீங்க, ஒருத்தர் குறிச்சு நல்லா இருப்பீங்க, அப்படி நீங்க நல்லா இருக்கும்போது என்னையே கொஞ்சம் நினைச்சுக்குங்க அப்படி சொல்லிட்டு அவரு சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். அந்த நேரத்துல அந்த ஒரு ரெண்டு பேர்ல ஒருத்தர் என்ன பண்றாரு, அதே போல நல்ல இடத்துக்கு போறாரு, ராஜா நல்ல இடத்துக்கு போறாரு. ஒரு நாள் வந்து அந்த எகிப்து தேசத்துக்கு அந்த ராஜாவுக்கு ஒரு கனவு வந்தது ஃப்ரெண்ட்ஸ். அந்த கனவு அர்த்தத்தை சொல்றது யாராலும் முடியல. அந்த டைம்ல இந்த ஜெயிலுக்கு போன ஒருத்தர் என்ன பண்றாரு, அங்க ஒரு சிறைசாலை ஒரு தம்பி இருக்கிறான், அவன் நடந்ததெல்லாம் சொன்னான், அதனால அவனை கூட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சொப்பனம், உங்களுக்கு வந்த அந்த கனவு குறிச்சு அவன் உங்களுக்கு உண்மையான அர்த்தம் சொல்லுவான், அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக அப்படி சொல்லும் போது ஃப்ரெண்ட்ஸ்
உடனே அவனுக்கு கூட்டின சொல்றாங்க. ஜெயில இருந்து அவன் டக்குன்னு அரண்மனைக்கு போறான் ஃப்ரெண்ட்ஸ். யோசேப்பு வந்து அரண்மனைக்கு போறான். அதுக்கப்புறம் யோசேப்பு வந்து அவங்க அந்த ராஜா கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லி அவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல அது விளக்கு சொல்லும் போது அந்த ராஜா என்ன பண்றாரு, யோசேப்பு தான் ஒரு ஞானம் உள்ள ஒரு மகன். அவன் என்ன பண்ணான், தேசத்துக்கு உயர்ந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த எகிப்து தேசம் முழுவதும் ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்துல அந்த யோசேப்பை வைக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். அந்த யோசேப்பை வந்து அந்த ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்துல அவரு எகிப்து தேசம் முழுவதும் அவர் என்ன பண்றாரு, அவர் வந்து அநேகருக்கு ஆசிரியமா மாறி அவருடைய ரொம்ப எல்லாருக்கும் ஒரு பிரோஜனம் உள்ள ஒரு ஆளா மாறிடுறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதிர்காலத்தை குறித்து பயப்படக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், பயப்படவே கூடாது. ஏன்னா ஒருவேளை நம்ம இந்த வாலிப ஸ்டேஜ்ல இந்த ஒரு 20 வயசுல நமக்கு அநேக போராட்டம் வரலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை வெறுக்கலாம், நம்ம அண்ணன் தம்பி நம்ம வெறுக்கலாம், நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை வெறுக்கலாம், நம்ம இருக்கிற சூழ்நிலை எல்லாரும் வெறுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை இல்லாம எதிர்காலத்தை குறித்து நம்ம பயந்து ஐயோ எதிர்காலம் என்ன ஆகுமோ, என் வாழ்க்கை எப்படி என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நம்ம நம்பினாலே நிறைய பேர் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஒரு காலம் வந்து சங்கீதம் 31:15 ஒரு வசனுக்கு ஃப்ரெண்ட்ஸ், என் காலங்கள் கர்த்தருடைய கையில இருக்குன்னு சொல்லிட்டு தாவீது சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். அது போல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பா நம்ம எதிர்காலத்துக்கு வந்து பயப்படக்கூடாது. நமக்கு எதிர்காலத்துல கடவுள் நமக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு. நம்ம சோர்ந்து போக கூடாது. சோர்ந்து போயிட்டு நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம், சோர்ந்து போயிட்டு என்ன பண்றாங்க, ரொம்ப வெக்ஸ் ஆயிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கண்டிப்பா நமக்கு எதிர்காலம் இருக்குது. நம்ம பயப்படக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த யோசேப்பு கூட எவ்வளவு பிரச்சனை, பாடு, உபத்திரம், எவ்வளவு கண்ணீர் கஷ்டம் வந்தது. ஆனா யோசேப்பு வந்து அதெல்லாம் அவர் சகிச்சு தாங்கி பொறுமையா இருந்த போது அவர் ஒரு நல்ல வயசுல ஒரு 30 அது மாதிரி ஒரு நல்ல வயசுல வரும்போது ஒரு பெரிய பெரிய தேசத்துக்கே ஆசிரியர் மாறாரு ஃப்ரெண்ட்ஸ். அது போல நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொறுமையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லாதான் உபத்திரம், கஷ்டம், துன்பம், துயரம் எப்படி வந்தா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொறுமையோட இருந்து நம்ம எதிர்காலத்துல கடவுள் நம்ம உயர்த்துவாரு, நம்மளை மாத்துவாரு, நம்ம அநேகருக்கு ஆசிரியமா மாறும் அப்படின்ற நம்பிக்கையோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து நம்ம எதிர்காலத்து குறித்து கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து போகும்போது நம்ம எதிர்காலம் சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இப்போ நம்ம படுகிற பாடு உபத்திரம் எல்லாம் நமக்கு ஒரு பாடங்களா, நம்ம படுகிற பாடுகள் எல்லாம் பாடங்களா மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அனுபவமா மாறிடும். நம்ம இதய ஒரு பக்குவம் வந்துடும். நமக்கு என்ன ஒரு நோக்கம் இது, நம்ம என்ன நம்ம செய்ய போறோம் சொல்லிட்டு அந்த விஷயம் நம்மளுக்கு ஒரு வயசுல வரும்போது தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஆரம்ப நேரத்துல நம்மளுக்கு எதிர்காலத்துக்கு பயப்படுவோம், எதிர்காலத்து குறித்து நம்ம கலங்கி இருப்போம், பயப்படுவோம், திகைவோம். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொறுமையோடு இருக்கும்போது எதிர்காலம் நமக்கு ஆசிரியமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அநேகருக்கு நம்ம ஆசிரியமா பிரோஜனமா மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நீ தாட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தாட்ஸ் நமக்கு பிரோஜனமா இருக்குன்னு நான் நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய், மேக் எ நைஸ் டே, காட் பிளஸ் யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.